இன்று நான் சொல்ல இருப்பது வீடு பெருக்குவதை பற்றியது. இது நான் முந்தின பதிவில் எப்படி வீட்டை பெருக்கணும், துடைப்பத்துக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்கணும், துடைப்பத்தை எப்படி பயன்படுத்தணும், அதை பிடிக்கிற இடம் மேலாக வச்சு பெருக்கிற இடம் கீழே படுற மாதிரி நிறைய பேர் சாய்ச்சி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி சாய்ச்சி வைக்கிறதுனால துடைப்பம் டேமேஜ் ஆகிறதோட பெருக்கும்போது சரியாகவும் பெருக்க வராது, சீக்கிரம் துடைப்பம் பாழாயிடும். நம்ம போய் உடனே அது புது துடைப்பம் வாங்குற மாதிரி இருக்கும். அதுக்கு பதிலாக பிடிக்கிற இடம் கீழாகவும் பெருக்கிற இடம் மேலாகவும் ஏதாவது ஒரு இடத்துல சாய்ச்சி, அதாவது வீட்டுக்கு வரவங்க கண்ணில் படாதபடி சாய்ச்சி வச்சாலோ இல்லைன்னா படுக்க போட்ட மாதிரி வச்சா வீடியோ ஃப்ரண்ட்டில் இப்போது நான் பேச இருப்பது உரங்களை பற்றியது. அதாவது உங்கள் வீட்டில் பயன்படுத்துகிற காய்கறி கழிவு, அப்புறமா இது காஃபி கிரவுண்டு, டீ வேஸ்ட்டு, அதுக்கப்புறம் பழங்களோட கழிவுகள், இது எல்லாத்தையும் ஒரு சின்ன குழி தோண்டி அதுக்குள்ளே போட்டு அது மேலே மண்ணை போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா கொஞ்ச நாள் அது உரமாக மாறிடும். இல்லை நீங்கள் வளர்க்கிற செடிக்கு அருகிலேயே போட்டு அதுக்கு மேலே மண் போட்டு மூடலாம். இது ஒரு வழி. ஆனால் மண் போட்டு செடிக்கு பக்கத்தில் மூடினீங்கன்னா அது அழுகவும் சான்சஸ் இருக்குது. அதனால் தனியாக ஒரு குழி தோண்டி புதைச்சி வைங்க. அதுக்கு அடுத்தது இது உரங்களில் இயற்கை உரங்கள் இருக்குது, செயற்கை உரங்கள் இருக்குது. கூடுமான வரைக்கும் இயற்கை உரங்களை பயன்படுத்துங்க. என்னோடய வீடியோ சில பேர் நிறைய கடன் வாங்கிட்டு அந்த கடனை அடைக்க முடியாமல் கஷ்டப்பட்டுருப்பீங்க. அந்த கடன் அடையிறதுக்கு 9 ஞாயிற்றுக்கிழமை யமகண்ட நேரத்தில் பிள்ளையார் கோவிலில் கொள்ள தானமாக கொடுத்தீங்கன்னா உங்கள் கடன் ஈஸியாக அடைப்படும். அதே மாதிரி அங்காரக மகாபாக பகவன் பக்தவத்சல துவாம் நமாமி மமாசேஷம் ருணமாச விநாசய உணரோகாதி தாரித்ரியம் கேஷானி ஹிபமிருத்தியவ பயக்லேச மனஸ்தாபா நஷ்யந்து மம சர்வதா. இந்த ஸ்லோகத்தை நம்பிக்கையோடு சொல்லுங்கள். 5 தடவையோ 11 தடவையோ உங்களால் எத்தனை தடவை சொல்ல முடியுதோ நல்லா கேட்டுக்கோங்க. நம்பிக்கை ரொம்ப முக்கியம். அங்காரக மகாபாக பகவன் பக்தவத்சல துவாம் நமாமி மமாசேஷம் ருணமாச விநாசய ருணரோகாதி தாரித்ரியம் கேஷானி ஹிபமிருத்தியவ பயக்லேச மனஸ்தாபா. சுற்றிலும் 18 சித்தர்களின் படங்கள். இந்த 18 சித்தர்கள் கூடிய மூல மந்திரத்தை நம்பிக்கையோடு சொன்னால் உங்களுடைய பெரிய இடர்கள் நீங்கும், நீங்கள் நினைத்த காரியம் நிறைவேறும். அந்த சித்தர்களின் பெயரை வரிசையாக சொல்லுகிறேன். ஸ்ரீ போகர் சித்தர், ஸ்ரீ காளங்கிநாதர், ஸ்ரீ அகஸ்தியர், ஸ்ரீ திருமூலர், ஸ்ரீ கோரக்கர், ஸ்ரீ பாம்பாட்டி சித்தர், ஸ்ரீ கருவூரார், ஸ்ரீ சட்டைநாதர், ஸ்ரீ புலஸ்தியர், ஸ்ரீ ராமதேவர், ஸ்ரீ குதம்பை சித்தர், ஸ்ரீ கொங்கணர், ஸ்ரீ சிவவாக்கியர், ஸ்ரீ மச்சமுனிநாதர், ஸ்ரீ புன்னாகீசர், ஸ்ரீ இடைக்காடர், ஸ்ரீ கமலமுனிநாதர், ஸ்ரீ புலிப்பாணி போன்றவர்கள் 18 சித்தர்கள். இதில் நந்தியம் பெருமான் முதன்மையான சித்தர். அந்த நந்தியம்மன் பெருமானுக்குள்ள மூல